3 hours உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வந்து ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீடைலிங் நல்லா இருந்துச்சு மூவியில். இளையராஜா சாங் சூப்பருங்க. ரொம்ப சும்மா அந்த பாட்டுக்கு அந்த ஃபீலுக்கும் நல்லா கூஸ்பம் வர மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. நான் எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஜீவாவும் அர்ஜுன் சாரோட ஆக்டிங் தான் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். நம்ம ஊரில் விளையிற அந்த விஷயங்களே வச்சு மருந்து கண்டுபிடிச்சு அதனால வந்து எத்தனை வியாதிகள் குணப்படுத்த முடியுன்றதை காமிக்கிறாங்க. நல்லா இருந்தது. பழைய சாங் ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது சாங். அந்த கொஞ்ச நேரம் தான் அவர் வந்தார். பட் அந்த டைம் வந்து ரொம்ப ஹியூஜ் காமெடி. அந்த டைம் வந்து ரொம்ப எங்கேஜாகவே இருந்தாங்க எல்லாருமே. குழந்தைங்களும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் இல்லை. கான்செப்டாகவும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட மருத்துவத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. பசங்களாம் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் நல்லா வந்து பார்ப்பேன். எனக்கு தொண்டை வலிக்குதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்கள படிங்க. வரியா வா பின்டோ. படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வராதீங்க. ஒரு நல்ல படம் பார்க்கணும். உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த 3 hours உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களாம் ரொம்ப கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஹாரர் மூவி அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஒரு ஃபேண்டசி மூவி. நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அழகான ஒரு பிளேஸ் எல்லாம் காமிச்சு கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு நல்ல அதேமாதிரி டெக்னிக்கல் சைடில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே வந்து ரொம்ப சீப்பாக அப்படிலாம் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது. மெயினாக வந்து எனக்கு விருப்பம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்களா, அவங்களுக்குலாம் சீன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஃப்ளாஷ்பேக் தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால நிறைய சீன்ஸ் வந்து அதுக்கு ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆல் ஓவர் இட்ஸ் குட். இன்னும் பார்ட் 2 வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எந்த மூவி இது? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஆமாம், சித்தா மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பழங்காலத்துலேருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இன்னும் கூட வந்து எவ்வளோ வியாதிகளுக்கு வந்து சித்த மருத்துவம் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம மக்கள் இன்னமும் வந்து இங்கிலீஷ் மெடிசனை தான் நாடி போகிறோம். ஆனால் இங்கிலீஷ் மெடிசனில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது. பட் இருந்தாலும் யாரும் வந்து அது என்ன நினைக்கிறாங்க, இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா உடனே குணமாயிடும், சித்தாலாம் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் சித்த மருத்துவத்தில் பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குன்றது யாருமே புரிஞ்சிக்க வரதில்லை. பட் ஆனால் இதில் வந்து மெயினாக என்னென்னு காமிச்சாங்க, நம்ம ஊரில் விளையிற அந்த விஷயங்களே வச்சு மருந்து கண்டுபிடிச்சு அதனால் வந்து எத்தனை வியாதிகள் குணப்படுத்த முடியுன்றதை காமிக்கிறாங்க. ஸோ இது மெயினாக வந்து ஒரு ஐ ஓப்பனர் தான். ஏன்னா வந்து ஒரு கேன்சருக்கு கூட நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம இது பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். ஆனால் என்ன ஒரு ஸ்லோ ப்ராசஸ். பட் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்ன்றத ஒரு ஐ ஓப்பனராக இது காமிச்சிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு இல்லை. காமெடின்னு சொல்ல முடியாது, ரசிக்கலாம். அதுதான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஒரு பார்ட் 1 பார்ட் 2 படமாக இருக்க வேண்டியது வந்து ஒரே நேரத்தில் முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் நிறைய சீன்ஸ் ஜீவா அப்புறம் அந்த நிறைய கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்களா, அவங்கள கொஞ்சம் வந்து பயமுறுத்துற மாதிரி கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் மெயினாக வந்து ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக் தான் வரும். ஸோ அது பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கண்டிப்பாக வந்து உள்ளே போயிடுவோம், அந்த படத்துக்குள்ளே போய் ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். பட் இருந்தாலும் அதுதான் எனக்கு லேக் ஆனது வந்து நிறைய சீன்ஸ் கட் ஆன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். ஸோ படம் பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது மூவிஸ். எல்லாருமே போய் ஒரு ஃபேமிலி மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனர் ப்ளஸ் ஃபேமிலி உள்ள கடைசியாக பசங்களும் பார்க்குற மாதிரி கிட்ஸ் பார்க்குற மாதிரி ஆனிமேட்டடாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா இருந்தது. பழைய சாங் ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது சாங், நல்லா. ஸோ காமெடி இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து யோகி பாபு சார்லாம் வருவாங்க. ஸோ சீன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆர்னர் மூவி நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சார்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டர் வைஸில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களை பற்றி மெசேஜஸ் வந்து கிட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டு போகணும், நிறைய விஷயங்கள் வந்து ஆயுர்வேத மெடிசின்ஸ் அண்ட் ஃபுட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறது, இதை பற்றி நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியன் நம்மளுடைய பாரம்பரியம் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆயுர்வேதா. ஆமாம், ஆயுர்வேத மெடிசின்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். சித்தர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. 18 சித்தர்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து உள்ள மிங்கிள் பண்ணி நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம் பார்க்குறேன். ஃபேமிலியோடு பார்க்கலாம்.
தேங்க்யூ சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது அம்மா சென்டிமெண்ட் ஸ்டோரி தான். இது ஹாரர் ப்ளஸ் காமெடி பேக்டாக இருந்துச்சு. 3 hours கண்டிப்பாக ஃபேமிலி மூவி எல்லாருமே வந்து பார்க்கலாம். அது தாண்டி ஸ்க்ரீனில் வந்து ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு மூவியில். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் மிஸ்டேக்ஸ்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஃபேமிலி இப்போ வீக்கெண்டுன்றதுனால எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அதுக்காக தான் நிறைய அவங்க டீட்டெயிலிங் ரிசர்ச் ரிலேட்டடாக வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது அது உங்களுக்கு. ஸோ அது தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அது எந்த ஏரியாவுக்கு அது கனெக்ட் ஆகுமோ அந்த ஏரியாவில் போய் அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு வேர்டுமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சயின்டிஃபிக் ரீசனோட எல்லாத்தையுமே இம்பேக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அந்த கொஞ்ச நேரம் தான் அவர் வந்தார். பட் அந்த டைம் வந்து ரொம்ப ஹியூஜ் காமெடி. அந்த டைம் வந்து ரொம்ப எங்கேஜாகவே இருந்தாங்க எல்லாருமே. அவர் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அவரோட அந்த ஆக்ஷன் ஃபைட் சீன் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே தேவை. ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போணுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருந்தாங்க. இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவான படம் தான், பார்க்கலாம் ஃபேமிலியோட. குழந்தைங்க ஜீவாவோட ரோலை விட அர்ஜுனோட ரோல் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. குழந்தைங்க கூட வந்தால் நல்ல என்டர்டைன்மெண்டான படம் தான். வீட்டில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் இல்லை. கான்செப்டாகவும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட மருத்துவத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஓகேவா தான் நல்லா மாதிரி வந்துட்டு போனாங்க. பட் ஃபுல்லாக இருந்திருந்தா த்ரோட்டாக இருந்திருந்தா சூப்பர் தான். பட் வந்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. சொல்ல முடியாது. பட் வந்துட்டு கதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே போகுது. ஒரு சில படம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி இல்லை. அடுத்து என்னன்றதை வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. விஎஃப்எக்ஸ் எப்படி சொல்கிறது, ஓகேவான அளவு தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை. நான் மீடியமாக கரெக்டாக இருந்துச்சு படத்துக்கு ஏற்ற மாதிரி. சாங் வந்துட்டு யுவன் தான் போட்டிருக்காரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பழைய யுவன் வந்துட்டு நல்லா போடுவார். இப்போ அவரோட இது குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் அவங்க அப்பாவோட சாங்லாம் எடுத்து ரீமிக்ஸ்லாம் நல்லா போட்டிருந்தாரு. அது நல்லா இளையராஜா சாங் சூப்பருங்க. என் இந்தியன் ரொம்ப சும்மா அந்த பாட்டுக்கு அந்த ஃபீலுக்கும் நல்லா கூஸ்பம் வர மாதிரி இருந்தது. சூப்பரா ஓகே தான். நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தோம். எங்களுக்கு வந்துட்டு மூவி நல்லாவே இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. 5 out of 4 கொடுக்கலாம். 4.5 கொடுக்கலாம். செம்மையாக இருந்தது. நான் எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கரமாக இருந்தது. ஓகேண்ணா, நல்லா இருந்தது. அதோட ஜீவாவும் அர்ஜுன் சாரோட ஆக்டிங் தான் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். பயங்கரமாக இருந்ததுண்ணா. கண்டிப்பாக நல்லா இருந்தது படம். பயப்படுற மாதிரி. அது என்ன ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா போச்சு. ஒரு த்ரில்லிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நல்லா இருந்தது படம். ஃபுல்ஃபில்லாக இருந்தது. பயங்கர செம்மையாக இருந்துச்சுண்ணா. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓகே, செம்மையாக நடிச்சிருந்தாருண்ணா. 2 பேரோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருந்தது. படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஜீவா நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் நல்லா ஜீவாவுக்கு நிறைய படம் வரணும். கடவுள் ஆமாம், பயம்லாம் அவ்வளோ இல்லை. அது பரவாயில்ல, நல்லா இருக்குது. பார்க்கலாம் ஃபேமிலியோட. எந்த ஒரு இதுவும் இல்லை. பசங்களாம் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் நல்லா வந்து பார்க்க.